வணக்கம். நான் செல்வநாயகம் நேசன், சமுதாய முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர். அண்மையில் எமது சமுதாய முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊடக பேச்சாளர் திரு சீனா செல்வச்சந்திரன் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒளிப்பதிவு ஒன்று தமிழகத்தில் பாரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிக் கொண்டிருக்கிறதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. உண்மையில் குறித்த வீடியோ காட்சியில் சொல்லப்படுகின்ற அந்த வாக்கியங்கள், வசனங்கள் உட்பட குறித்த விடயங்கள் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு லாப நோக்குக்காக பயன்படுத்தப்படுவதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. உண்மையில் எமது சமுதாய முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் விடயத்தில் எந்த ஒரு தரப்பினருக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. எமது ஊடக பேச்சாளர் என்று சொல்லப்பட்ட முல்லைத்தீவு மாவட்ட ஊடக பேச்சாளர் திரு சந்திரன் ஐயா அவர்கள் கழகத்தின் பதாதை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பின்னால் அதன் முன்னால் இருந்து கொண்டு தன்னுடைய கைபேசியின் அவர் திருத்த வேலைகளை செய்துவிட்டு இதை வாசிக்கலாமா என்று கூறிவிட்டு அது ஒரு அறிக்கை ஒன்று இருந்திருக்கு. அந்த அறிக்கையை பார்த்து வாசிக்கும் போது இறுதியில் சமுதாய முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் தன்னுடைய சமுதாய முன்னேற்றக் கழகத்துக்கு தொடர்பு இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட விடயத்திற்கு சமுதாய முன்னேற்றக் கழகத்துக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொடர்பு பட முடியாது. காரணம், அது உங்களுடைய தேர்தல், எங்களது தேர்தல் கிடையாது. உண்மையிலேயே தமிழீழ தேசிய தலைவர் வன்னியரசு, தளபதிக்கெல்லாம் தளபதி வன்னியரசு என்று புகழாரம் சூட்டியதாக அந்த வரிகள் சொல்லப்படுகின்றது. உண்மையில் இது குறித்து தமிழீழ ஆவண காப்பகம் பொறுப்புடன் இந்த விடயத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அந்த தவறை நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம். அதை சாட்டாக வைத்து தமிழகத்தில் வாட்ஸ்அப் குழுமங்களிலூடாக இப்படி தேசிய தலைவரே இவரை தளபதிக்கெல்லாம் தளபதி என்று புகழ்ந்திருக்கின்றார். இதை வாசிப்பவர், இந்த வீடியோவில் இருப்பவர், இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த வீடியோவில் இருப்பவர் முன்னாள் போராளி. உண்மையில் அவர் போராளி தான். அவருடைய தொண்டையில் காயப்பட்டிருக்கின்றதால் வார்த்தைகள் தெளிவாக வரவில்லை என்று ஒரு சாட்டையும் தெரிவித்திருந்தார்கள். அந்த அறிக்கையை நான் இதில் காட்சிப்படுத்துகின்றேன். உண்மையில் அவருக்கு விழுப்புண் உண்டு. விழுப்புண் அடைந்த ஒரு போராளி மீண்டும் எங்களோடு கூட இணைந்து சமுதாய பணிகளை முன்னெடுத்துக் கொண்டு வாரார். தேசியத்தின் பாதையில் வழி தவறாமல் நிற்கின்றார். இருந்தாலும் அவர் எமது கழகத்தினுடைய ஒரு மாவட்ட ஊடக பேச்சாளர். அவருக்கு சொல் தடுமாற்றங்கள் இருக்குது என்றால், அவருக்கு உச்சரிப்பு பிழை இருக்குது என்றால், அந்த நிலைக்கு நாங்கள் அவரை பணியமர்த்த மாட்டோம். அவரால் நன்றாக பேச முடியும். அவர் வேண்டுமென்றே அந்த இடத்தில் வேட்பாளர் என்கின்ற வாக்கியத்தை வெட்டி வேட்பாளர் என்று அவர் உச்சரிக்கின்றதை நீங்கள் கண்டிருக்க. அதன் அர்த்தங்கள், அதாவது ஒரு விடயத்தை எத்தி வைக்கும் போது வார்த்தையின் பிரயோகங்களின் அடிப்படையில் அர்த்தங்கள் மாறுபடுகின்றது. திண்டிவனம் வெட்டி வேட்பாளர், அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் நீங்கள் கூறுகின்ற அந்த வீடியோவில் இருப்பது வெட்டி வேட்பாளர் என்று. ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். அது தமிழீழ தேசிய தலைவரை பயன்படுத்தி உங்களுக்கான தேர்தல் பிரச்சாரமாக நீங்கள் அதை மாற்றுவதற்கு எமது கழகத்தினூடாக வெளிவந்த அந்த ஒளித்தொகுப்பு நாங்கள் வேண்டுமென்று வெளியிடவில்லை. தவறுதலாக இந்த வீடியோ பேழையினூடாக பெரியொரு தர்ம சங்கடமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தமிழக வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கான ஆட்சியை நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் தேட வேண்டிய இத்தருணத்தில் வெறும் உங்களுடைய தேர்தல்களை நீங்கள் வீணடித்து விட வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததியினர், உங்களுடைய எதிர்காலம், இதை முன்னிலைப்படுத்தி அதற்கான சிறந்த ஆட்சியாளர்கள் யார் என்பதை நீங்கள் சித்த சுவாதீனத்துடன் சிந்தித்து அவர்களுக்கு வாக்களியுங்கள். இதை சமுதாய முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் என்ற வகையில் மிகவும் பொறுப்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.